வெல்கம் டு சசி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டிஸ்க்ளோசர் டே. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் ஹீரோ ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப செக்யூராக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஃபைல் அவர்கிட்ட வருது. இதை பார்த்து அந்த ஹீரோ இது பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டிய ஃபைல் கிடையாது, இது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஒரு டிவி சேனல்ல வெதர் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சில சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல ஒன்னா மீட் பண்றாங்க. அந்த டயத்துல என்னென்ன நடக்குது, இந்த ஃபைல்ஸ் பொதுமக்கள்கிட்ட காமிக்கப்பட்டுச்சா படலையா, அதனால என்ன இம்பாக்ட் இருக்கு, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இவங்களுக்கு என்ன மாதிரி சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்றதுதான் மொத்த படத்தோட கதையே. முதல்ல இந்த படம் ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட படம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல ஏமாற்றம் மிஞ்சும். ஏன்னா பொதுவாகவே ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு அந்த பிரமிப்பு நீங்காம இருக்கும். அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, ஒரு சில காட்சிகளை தவிர. படத்தோட பலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட விசுவல் எஃபெக்ட், சிஜி ஒர்க்கு, இதுதான். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு காமிப்பாங்க. அது கிட்டத்தட்ட உண்மையிலேயே நமக்கு அந்த காலத்தில் ஷூட் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் போல இருக்குது அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக நமக்கு அதை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படத்தில் அங்கங்கே நிறைய காட்சிகள் நமக்கு பிரமிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஹீரோயினோட நடிப்பு, அவங்களுக்கு கிடைச்ச சூப்பர் பவர் அவங்க ரியலைஸ் பண்ணுற அந்த தருணமாக இருக்கட்டும், அவங்க அப்பாவுக்கு வந்த நோய் தனக்கும் வந்துருச்சோன்னு பயந்து அழுகிற அந்த சீனாக இருக்கட்டும், திடீர்னு ஜெர்மன் ரஷ்யன் லாங்குவேஜ் மாற்றி பேசிட்டு நானா பேசினேன் என்ன பேசினேன் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேட்குற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே படத்துக்கு பக்கபலமாகவே அமைஞ்சிருக்கு. படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட நெருக்கி ஓடுது. ஆனால் இது ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. ஏன்னா இது பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியுது. எந்த ஒரு சீக்ரெட் மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டீம் அதாவது வில்லன் கேரக்டர் ஹீரோ சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரோ, அவர் அந்த ஃபுட்டேஜ் லீக் ஆகும்போது சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் காட்சி அமைப்புகள் இருக்குது. ஏன் சும்மா வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்றதுக்கான சரியான ரீசன்ஸ் இல்லை. மேபி பார்ட் 2ல இருக்கலாம். ஆனால் இந்த படம் ஒரு முழுமையடையாத ஒரு ஃபீலை தான் கொடுக்குது நமக்கு. படத்தை சரியான முறையில் ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரலையோ அப்படின்னு தோண வைக்குது. இந்த படத்துலையும் அங்கங்கே ரசிக்கும்படியான தியேட்ரிக்கல் மூமெண்ட் நிறையா இருக்குது. விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள்.